நீங்கள் எப்போவாச்சும் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக ஓரமாக நின்றுக்கிட்டு இருப்பீங்க. அப்போது உங்களை கிராஸ் பண்ணி இப்படி கொஞ்சம் பைக் போகும். மற்ற எங்கேயாச்சும் போய் வந்து சாக தாண்டா எனக்கு இப்படி போகிறானுங்க அப்படின்னு அவங்கள திட்டுவீங்க. இப்படி தானே திட்டுவாங்க. ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் மேலே போய் நாங்கள் விழுந்துட்டுமா இல்லையான்னு கூட பார்ப்பாங்க. மாட்டினோம் காலி பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தா ரேஸ் ஓட்ட முடியாதுண்ணா. அவங்க திட்டிகிட்டே இருக்கட்டும், நாங்கள் ஓட்டிக்கிட்டே இருக்கோம். ரேஸில் மட்டும் தான் ஆக்சிடென்ட் ஆகுது என்ன? சும்மா பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் கூட தான் ஆக்சிடென்ட் ஆகுது. எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. இதுக்கெல்லாம் பயந்தா எதுலையுமே ஜெயிக்க முடியாது. யாரு நாங்கள் மட்டும்தான் ரூல்ஸ் மீறுறோமா? அப்போ ஸ்டாப்பில் என்னை தாண்டி நிற்கிறது, ஒரே பைக்கில் ஒரு ஃபேமிலியே போகிறது, கழுத்தை சாச்சிட்டு ஃபோன் பேசிட்டு அப்படியே ஒண்டி ஓட்டின்னு போகிறது, அப்புறம் இந்த ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு யாரும் வழியே விடாமல் அப்படியே நிற்கிறது, இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி பைக் ரேஸ்கள் சென்னையில் தடை செய்யப்பட்டிருந்தோம். இதுல நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. இனிமே அப்படி கலந்துக்கிறவங்க கடுமையா தண்டிக்கப்படுவாங்க. அவங்களோட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுறது மட்டும் இல்லாம அவங்க ஓட்டுநர் உரிமமும் ரத்து செய்யப்படும். முதல்ல முடிஞ்சா நாங்க ரேஸ் ஓட்டும்போது சேஸ் பண்ணி பிடிக்க சொல்லுங்க. மற்றெல்லாம் அப்புறம் மாதிரிலாம். ஒருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் சார். எங்களுக்கு ரேஸில் இதெல்லாம் தப்புன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, ட்ராக்கில் போய் ஓட்டுனா நல்ல பைக்கு நிறைய பணம் தேவை. ஆனால் நாங்களும் கண்டிப்பாக ட்ராக்கில் போய் ஓட்டுவோம். அது வரைக்கும் யார் திட்டினாலும், ஆக்சிடென்ட் ஆனாலும், போலீஸே மிரட்டினாலும், லவ்வரே கோச்சிட்டு போனாலும் நாங்கள் செய்வோம். One way or another, I shall have deliverance. Deliverance.